தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போறேன். மத்த வீடியோல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா வரப்போற குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ல கேள்விகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டெமோவாவே காட்ட போறேன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வந்தாலும் சரி, தெரியாத கேள்வி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் எப்படி கரெக்ட் வாங்குறது அதை உங்க கண்ணு முன்னாடி காட்ட போறேன். ரைட்டா? அது எப்படி சார் காட்ட போறீங்க அப்படின்னா பிப்ரவரி அதாவது இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாசம் இறுதியில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் பேரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த வருஷம் 2025 பிப்ரவரி லாஸ்ட்ல நடந்துச்சு இந்த எக்ஸாம். சரியா? இந்த எக்ஸாம்ல இந்த ஜிஎஸ் கேள்விகளும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒவ்வொரு கேள்வியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே புழக்க போறோங்க. தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி எப்படியா கரெக்ட் வாங்குறோம், அவ்வளவுதான் நம்ம டார்கெட். சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி தூக்குறது, அந்த ட்ரிக் என்ன, தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது, தெரிஞ்ச கேள்வி எப்படி ஸ்ட்ராங்கா அடிக்கிறது, எல்லாத்தையும் போட்டு உடைக்க போறோம். ரைட்டா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே கொஸ்டின் பேப்பரே எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். Which of the following newspapers are related to South Indian Liberal Federation 1917? தென்னிந்திய நலவுரிமை சங்கம் 1917 தொடர்பான பத்திரிகைகள் எது சரியானவேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. தமிழையும் காட்டிடுறேன். கீழ்கண்டவற்றுள் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் யாவை? தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பா? 2025 ஆயிடுச்சு, இன்னும் கூகுள் டிரான்ஸ்லேஷன் டிஎன்பிசி விடலன்னு நினைக்கிறேன். தென்னிந்திய நலவுரிமை சங்கம் தானே? தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பா? தாராள கூட்டமைப்பு, பாதாள கூட்டமைப்பு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருங்க. சரியா? டிரான்ஸ்லேஷன் தயவு செஞ்சு மாத்திருங்க. சரியா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஸ்ஐஎல்எஃப், அதாவது இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்குல்ல, எஸ்ஐஎல்எஃப், இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறத பார்ப்போம். எப்ப ஆரம்பிக்கப்பட்டது பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் எதனால இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அதை பார்க்கணும். அது என்ன அப்படின்னா 1900 1910கள் 1910களில் பிரிட்டிஷ் வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா சர்வே எடுக்கிறாங்க. குறிப்பா மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில். அந்த சர்வேல ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க ஃபைல் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்தியால அரசாங்க வேலையில 97% நபர்கள் யாருன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால கல்வி படிச்சவங்க, அதாவது ஸ்கூலு, பிரைமரி ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே 90% மக்கள் யாருன்னா பிராமண சமூகம் தான். பிராமண சமூகம் தான் வேலை வாய்ப்பையும் பிடிக்கிறாங்க, பிராமண சமூகம் தான் நல்ல அந்த கல்வியும் பிடிக்கிறாங்க. மாற்று சமூகத்துக்கும் எந்த விதத்திலையும் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது இடம் கம்மி தான். அதாவது மாற்று சமூகம்னா நான் பிராமின்ஸ், பிராமண அல்லாத ஒரு சமூகத்தை விட பிராமண சமூகத்தின் ஆதிக்கம் தான் இந்தியால ஜாஸ்தி என்ன பிரிட்டிஷ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து இந்த 1910களில் பிரிட்டிஷ் வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பை கேட்டதுக்கு அப்புறம் பிராமண அல்லாத சமூகம் இருப்பாங்களே, அதாவது நான் பிராமின்ஸ், என்ன உங்களுக்கு மட்டும்தான் நீங்க மட்டும்தான் காலேஜுக்குள்ள போவீங்களா, நீங்க மட்டும் தான் வேலை வாய்ப்புக்கு போவீங்களா, நீங்க மட்டும் தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போவீங்களா, அப்ப நாங்களா என்ன சும்மாவா, நாங்களா வந்து எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க வேணாமா, எங்களுக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராமின்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் எஸ்ஐஎல்எஃப்னு சொல்லக்கூடியது. அப்ப பிராமண சமூகத்தின் மாற்றாக நான் பிராமின்ஸ், பிராமண அல்லாதவருக்கும் எல்லா உரிமையும் எங்களுக்கு வேணும், சரியா, எங்க சமூகத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற சமூகம் இருப்பாங்களே, அதாவது ரெட்டியா சமூகம், பிள்ளையார், இந்த மாதிரி மாற்ற சமூகம் இருப்பாங்களே, மற்ற ஜாதி பெருமக்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் எஸ்ஐஎல்எஃப், பிராமின்ஸ்க்கு எதிராக நான் பிராமின்ஸ். ரைட்டா? அப்போ ஒரு பிராமண அல்லாதவரோட அமைப்புன்னு சொல்லி இதை பேர் வச்சுக்கலாம். எஸ்ஐஎல்எஃப்னா பிராமண அல்லாதவரோட சங்கம், தென்னிந்திய நலவுரிமை சங்கம் சொல்லிட்டு. இது ஆரம்பிக்கப்பட்டது மொத்தம் 3 பேர் ஆரம்பிச்சாங்க. டிஎம் நாயர், நடேச முதலியார், தியாகராய செட்டியார். சரியா? டிஎம் நாயர், நடேச முதலியார், தியாகராய செட்டியார். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் எஸ்ஐஎல்எஃப். சரியா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் 20 1914 ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 நவம்பர் 20 இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. அமைப்பு ஆரம்பிச்சு அடுத்த மாசமே, அதாவது டிசம்பர் மாசமே, ஏன்னா நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமண அல்லாதவரோட பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவாங்க. அது எல்லாத்துக்கும் போய் பிரிண்ட் அடிச்சு எல்லாத்துக்கும் போய் சப்ளை பண்ணுவாங்க. நான் பிராமின்ஸ்லாம் இதெல்லாம் வேணும், எங்களுக்கு இந்த கல்வி வேணும், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், எங்க அரசாங்கத்து அதிகாரம் வேணும், நாங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும், அப்படி இப்படி நிறைய எழுதியிருப்பாங்க. சரியா? டிசம்பர் மாசம் அந்த பிரிண்ட் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க எஸ்ஐஎல்எஃப். அது மட்டும் பத்தாம கூடுதலா 3 நியூஸ் பேப்பர் ஆரம்பிப்பாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் பேர் வந்து திராவிடம், இது வந்து தமிழ் நியூஸ் பேப்பர். தமிழ்ல திராவிடம்ங்கிற பேர்ல நியூஸ் பேப்பர் வெளியிடுவாங்க எஸ்ஐஎல்எஃப் இந்த சங்கம். ரெண்டாவது ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வெளியிடுவாங்க. மூணாவது ஆந்திர பிரகாசிகாங்கிற பேர்ல தெலுங்கு நியூஸ் பேப்பர் வெளியிடுவாங்க. ஸோ திராவிடம் தமிழ், ஜஸ்டிஸ் இங்கிலீஷ், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு, இந்த 3 நியூஸ் பேப்பர் நல்லாவே சூப்பரா ஃபேமஸ் ஆயிருக்கும். இந்த 3 நியூஸ் பேப்பர்லையும் இந்த ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அது எல்லாமே விரும்பி படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிறைய வீரிய கருத்துக்கள் அந்த நியூஸ் பேப்பர்ல வெளியிட்டிருப்பாங்க எஸ்ஐஎல்எஃப்னு சொல்லக்கூடிய இந்த பிராமண அல்லாதவரோட அமைப்பு.
அந்த ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகை ரொம்ப ஃபேமஸ் ஆனனால தான் தனது கட்சிக்கு பேர் பிற்காலத்தில் கட்சி தொடங்குவாங்க. அந்த கட்சிக்கு பேரும் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சின்னு சொல்லி பேர் வச்சிருவாங்க. அந்த நீதி கட்சி 1920 தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல ஆட்சியை பிடிக்கும். தமிழ்நாட்டின் முதல் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் சிஎமாக சுப்பராயலு ரெட்டியார் நீதி கட்சியை சார்ந்து ஆட்சியை பிடிப்பார். மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் சிஎம் வந்து சுப்பராயலு ரெட்டியார் 1920. அது முக்கியமா அந்த தேர்தலை ஜெயிச்சது காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி போட்டி போட மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஆமா, காந்தி இருக்கார்ல 1920 என்ன தேர்தல் எல்லாம் போட்டி போட மாட்டோம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும், இல்லைன்னா எங்களுக்கு வந்து எங்க சுராஜ் குத்துருங்க, சுயராஜ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தேர்தல் எல்லாம் உங்க கூட சேர்ந்து போட்டி போட மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாரு. ஸோ காங்கிரஸ் கட்சி போட்டி போடாததன் காரணமாக தான் 1920 நீதி கட்சி பெரும்பான்மையா ஜெயிக்கும். இதான் முக்கியமான காரணம். இது எக்ஸாம்ல கேட்டா அடிச்சிருங்க. ஏன்னா ஆமா, எதிர்கட்சி இல்லையே, யாருமே எதிர்கட்சி இல்ல, சோலவா நிக்கிறாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. சுப்பராயலு ரெட்டியார் சிஎம் 1937 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க. நடுவில் 4 வருஷம் மட்டும் சுயாட்சி இருக்கும். அதை தவிர 37 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊழல் பிரச்சனை, புவர் அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரி நிறைய பிரச்சனைனால 1937 ஆட்சியை இழந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சிரும். இதான் வரலாறு. எஸ்ஐஎல்எஃப் வரலாறு இதான். ரைட்டா? இந்த கேள்வியை பாருங்க. இந்த எஸ்ஐஎல்எஃப் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகைகள்லாம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியுது, ஜஸ்டிஸ், திராவிடம், இந்த 2 பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. இப்பதான் சொன்னேன். ஸோ 2 and 4 ஒன்லி ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சுதேசி மித்ரங்கிற பத்திரிகை வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் 1891 தமிழ் வார இதழா ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் சுதேசி மித்ரன். ஃபர்ஸ்ட் வார இதழா ஆரம்பிப்பாரு. அப்புறம் 1899 அதை 4 இதழா மாத்திருவாரு. சுதேசி மித்ரன், சுப்பிரமணிய ஐயர். நியூ இந்தியாங்கிற பத்திரிகை ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை. அன்னி பெசன்ட் அம்மையார், காமன்வீல், நியூ இந்தியான்னு சொல்லக்கூடிய 2 பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் யாரு? அயர்லாந்துல இருந்து வந்திருப்பாங்களா? அயர்லாந்துல இருந்து இங்க வந்து ஹிந்து மதம் பிடிச்சு போய் பிராமண சமூகம் பெண்மணியாவே மாறிடுவாங்க. ஒரு பிராமினாவே அவங்க அடையாளப்படுத்திக்குவாங்க. அன்னி பெசன்ட் வாழ்நாள் ஃபுல்லா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட்ட இவங்க வந்து அயர்லாந்து பிராமண பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி வந்து கிண்டல் போடுவாங்க. அன்னி பெசன்ட்ட அயர்லாந்து பிராமினி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஹிந்து மதம் பிடிச்சு போய் பிராமண சமூகம் பிடிச்சு போய் பிராமினாவே மாறிடுவாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் பத்தி சொல்லணும்னா 1917 இந்த இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். 1917 கல்கட்டா காங்கிரஸ் மாநாடு. 2வது பெண்மணி யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார். 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டில். ரைட்டா? ஆனா முதல் இந்திய பெண்மணின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி அம்மையார் அடிக்கணும். முதல் பெண்மணின்னு காமனா கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அடிக்கணும். ஏன்னா அவங்க அயர்லாந்துல, அதனால சொல்றேன். ஆன்சர் வந்து 2 and 4 ஒன்லி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். Who warned K. Kamarajar that resignation from chief ministership was a political suicide? காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை ஆகும் என எச்சரிக்கை விடுத்தது யார்? காமராஜர் வந்து 1954 இருந்து 1963 வரைக்கும் தமிழ்நாட்டில் சிஎம் வந்திருப்பாருங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருப்பார். யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள். 54 இருந்து 63 வரைக்கும் சுமார் 9 வருஷம் ஆட்சியில் இருந்திருப்பார். சரியா? 1963 காமராஜர் ஒரு நடவடிக்கை எடுப்பார். அது என்ன நடவடிக்கை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதுக்கு முன்னாடி 1962 தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல்ல திமுக சுமார் 50 சீட்டு நினைக்கிறேன். சரியா? 1962 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திமுக கட்சி, அதாவது காங்கிரஸ்க்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கட்சி 50 சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்க. அது காமராஜருக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இந்த அளவுக்கு திமுக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, காங்கிரஸ் நம்ம தானே காங்கிரஸ் கோட்டையாச்ச இந்தியா அப்படிங்கிற இந்த கட்சி வந்து எப்படி வலுவளர்ந்து போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு உள்ளபடி குழப்பமா இருக்கும். இதே 1962 காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் வலுவளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியா சைனா போர். இந்தியா சைனா போர்ல வந்து சைனாட்ட பாதி இடத்த வந்து இந்தியா கொடுக்கலன்னா சைனா அபகரிச்சுப்பாங்க. அப்ப நேருக்கு மிகப்பெரிய ஒரு அடி உழுகும். சரியா? அவரோட பேர்ல மிகப்பெரிய அடி உழுகும். என்ன போய் சைனாட்ட போய் தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாமே வந்து காங்கிரஸை வந்து குறை சொல்லுவாங்க. ஸோ அப்ப காங்கிரஸ் கட்சி 1962 அப்புறம் வலுவிழந்து போகும். பிளஸ் தேர்தலையும் திமுக நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு காமராஜர் கண்டுபிடிச்சார். என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காமராஜருக்கு ஒரு குழப்பமா இருக்கும். அதனால என்ன செஞ்சிருவாருன்னா 1963 திமுக வேற வளர்ந்துட்டு வராங்க, காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கும் குறைஞ்சிட்டு வருது. தேர்தலையும் 50 சீட்டுக்கு மேல திமுக ஜெயிச்சாங்க. ஏன்னா அப்புறம் எதிர்கட்சி நிறைய பேர் இருக்காங்க. ராஜாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா அதான் சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பார். 1959 ராஜாஜி காங்கிரஸ் விட்டு வெளில போய் சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பார். அந்த ராஜாஜி திமுக எல்லாம் ஒரு புள்ளியில இணைவாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாமே எதிர்கட்சியா மாறிடுவாங்க. காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியும் போடுவாங்க 1967 தேர்தலில் 5 வருஷம் கழிச்சு. இதெல்லாம் கணக்கு பார்த்து
இது சரிப்பட்டு வராது, நான் இனிமேல் சிஎம் இருந்தா கட்சி பணியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1963 நேரா பிரதமர் நேருவை போய் பார்த்து இந்த மாதிரி திமுக வளர்ந்துட்டு வராங்க, காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப செல்வாக்கு இழந்துட்டு வருது, நான் இப்போ சிஎம் பதவியில் இருந்தால் என்னால் அந்த வேலை கட்சி பணியை பார்க்க முடியல, டைம் சரியா இருக்கு, நான் சிஎம் பதவியை வேற யார்ட்டா கொடுத்துட்டு, அது வரைக்கும் சிஎம் வருதா, ஆனால் வேற யார்ட்டையா சிஎம் பதவியை கொடுத்துட்டு கட்சி பணியை பார்க்க போறேன், கட்சியை வளர்க்க போறேன், திமுக என்னெல்லாம் பிரச்சாரம் செய்யறாங்களோ, அதாவது காங்கிரஸ்க்கு எதிராக திமுக என்ன பிரச்சாரம் செய்யறாங்களோ அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு வீதி வீதியா மக்கள்கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருட்ட பேசி அதை வந்து காமராஜர் பிளான், கே பிளான் சொல்லிட்டு நேரு அதுக்கு பேர் வச்சு ரெண்டு பேரும் டிசிஷன் எடுத்து காமராஜர் வந்து 1963 சிஎம் பதவியிலேருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் 1963 பக்தவச்சலம்னு ஒரு நபர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக சிஎம் ஆயிடுவார் தமிழ்நாட்டுக்கு. 1963 பக்தவச்சலம் சிஎம். சரியா? அவர் எடுக்கிற நடவடிக்கையும் கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய அடியை தான் சந்திக்கும்னு வைங்களேன். பக்தவச்சலோட ஆட்சியும் அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி இல்லை, அது திமுக இன்னும் கொஞ்சம் பலமாக தான் எடுத்துக்கும். ரைட்டா? இருந்தாலும் விலகிடுவார். ரைட்டா? அது ஒரு மிகப்பெரிய தவறான பிழை தான், ஒரு பிழை தான், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அதை இந்த இதை சொல்றாங்க பாரு, இதுவும் கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட் தான். உண்மையா சொல்ல போனா காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலை ஆகும், இது உண்மையும் கூட. இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை. சரியா? சார் சொன்னது யாருன்னு பார்ப்போமா? ராஜாஜி. இது உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாம். ராஜாஜி எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்? ஏன்னா ராஜாஜி 1959 சுதந்திரா கட்சின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து விலகி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. வேற கட்சியில இருந்துட்டு என்ன நீ காமராஜர் இருந்தாலும் நீங்க வெளில போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரா? வாய்ப்பு இருக்கா? சரல வாய்ப்பே இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு காமராஜருக்கு சம்பந்தமே இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி யாருன்னு தெரியுதா? 1964 நேரு இறந்து போவார்ல, அதுக்கப்புறம் இந்தியாவோட பிரதமரா ஒரு 1.5 வருஷம் இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஆட்சியை பிடிச்சிருவாங்க. நடுவில் ஒரு நேருக்கும் இந்திரா காந்திக்கும் நடுவில் ஒரு 1.5 வருஷம் ஆட்சியில் இருப்பார் பிரதமரா இந்தியாவுக்கு. அதனால அவர் வாய்ப்பு இல்லை. ஜவஹர்லால் பேருக்கு இந்த காமராஜர் நான் விலகிறேன்னு சொன்னதுக்கு கே பிளான் பேர் வச்சதே நேரு தான். பேர் வச்சவரே தற்கொலைன்னு சொல்லுவாரா? வாய்ப்பே இல்லை. 3 ஆப்ஷன் தூக்கி விட்டீங்கன்னா கண்டிப்பா ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் சொல்லிட்டு ஆப்ஷன்ல வந்துடும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பெரியார் சொன்னது உண்மையும் கூட. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நச்சின் 100% உண்மை. ரைட்டா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அடியை சந்திக்கும். பத்தவச்சலாம் அந்த அளவுக்கு சிறப்பா ஆட்சி செய்ய மாட்டாரு. அதை வந்து திமுக கையில் எடுத்துக்குவாங்க. தமிழ் ஈழப்போர், அதாவது தமிழ் மொழிப்போர் நடக்கும். அதில் நிறைய பேர் சுட்டுக் கொள்வார் பத்தவச்சலாம். அது ஒரு பிரச்சனையை வெடிக்கும். 1967 திமுக மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு, ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் கட்சியை எதிர்கொண்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க. 1967 அண்ணாதுரை சிஎம் ஆயிடுவார். ஸோ காங்கிரஸ் கட்சி முதல் முறை தோத்து போன ஆண்டு. ரைட்? ஓகே. அடுத்து, when did சுபாஷ் சந்திர போஸ் formed ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்? எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார்? ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தது 1939 நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ரைட்டா? சுபாஷ் சந்திர போஸை பத்தி படிக்கிறப்ப நம்ம படிச்சிருப்போம். ஆனா எந்தெந்த 1939 எல்லாம் கொடுத்துட்டு மாசத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து டேட்டா சம்பந்தப்பட்ட கேள்வி, ஒரு கான்செப்டான கேள்வி தான் இதெல்லாம். இல்ல டேட்டா கேள்வி. இதெல்லாம் மாறி டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் கான்செப்டா வரணும்னு கேட்டுக்கிறேன். வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வளரணும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஜூன் 1939 சுபாஷ் சந்திர போஸ் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல? 1939 திருப்பூரி காங்கிரஸ் மாநாடு. திருப்பூரி காங்கிரஸ் மாநாட்டில் சுபாஷ் சந்திர போஸ் அந்த காங்கிரஸ் பிரசிடென்ட் தேர்தலில் போட்டி போடுவார், ஜெயிக்கவும் செஞ்சிருவார். 1939 திருப்பூரி காங்கிரஸ் மாநாட்டில் போஸ் வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட்ஷிப்புக்கு ஜெயிச்சிடுவார். ஆனா அது யாருக்கு அவமானமா மாறிடும்னா காந்திக்கு அவமானமா மாறிடும். ஏன்னா காந்தி ஒருத்தர் நிப்பாட்டுவார், அவர் பேர் பட்டாபி சித்ராமையா. அந்த பட்டாபி சித்ராமையாவை 1939 காங்கிரஸ் பிரசிடென்ட் தேர்தலில் தோக்கடிச்சிருவாரு போஸ். இது காந்திக்கு மிகப்பெரிய அவமானம். நான் நிப்பாட்டின ஆளு போஸ் தோக்கடிச்சாரா, போஸ் ஜெயிச்சாரா? யார் இந்த போஸ்? எப்படி? நான் தானே செல்வாக்கு. அது காந்தி நினைச்சிட்டு இருப்பாரு அது வரைக்கும். நான் தானே செல்வாக்கு மிக்க நபரு. இவர் என்ன யார்? இவர் எப்படி ஜெயிக்கிறாரு? அப்ப வயலன்ஸை நோக்கி, அதாவது ஏன்னா போஸ்ங்கிறவரு வயலன்ஸ், அதாவது புரட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப அஹிம்சைலாம் தோத்துருச்சா? இந்த மாதிரி வயலன்ஸ் புரட்சி தான் ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கே மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா அதனால வந்து போஸ் தர்மசங்கமான ஒரு சூழ்நிலைக்கு போஸ் தள்ளப்படுவார். இன்னும் காந்திக்கும் பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு, சலசலப்பா இருக்கு, ஜெயிச்சுக்கவே கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு 1939 நான் காங்கிரஸ் கட்சியில இல்லப்பா நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவார். அந்த கட்சி பேர் தான் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். சரியா? ஸோ அந்த கட்சி தான் எப்போ தோற்றுவித்தான்னு கேட்குறாங்க. ஜூன் மாதம் 1939. சரியா? அந்த திருப்பூரி காங்கிரஸ் மாநாடு மார்ச் மாதம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா கூட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னாலும் கூட படிச்சு தான் ஆகணும். ஜூன் மாதம் 1939 கட்சி ஆரம்பிச்சு டக்குன்னு ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பார். டக்குன்னு போஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க பிரிட்டிஷ்.
அங்கிருந்து தப்பிச்சு மாறு வேடம் போட்டு ஏன்னா பாகிஸ்தான் வழியாக அப்படியே ஜெர்மனி போய் ஹிட்லரை சந்திப்பார் போஸ். அப்புறம் ஹிட்லர் சந்தித்து ஹிட்லர் வந்து உங்கள் நீர்மூழ்கி கப்பல் வழியா உங்களை நான் சிங்கப்பூர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போஸ் அனுப்பி வைப்பாங்க சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூர்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய படையை வந்து ராஜ்பிஹாரி போஸ்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து இவர் வந்து டக்குன்னு அதை கைமாற்றி சிங்கப்பூர்ல ஒரு தனி அரசாங்கமே நடத்துவார். யார் அப்படின்னா போஸ். அதெல்லாம் வந்து வரலாறு, அதெல்லாம் பார்க்கலாம் பின்னாடி. ஸோ ஜூன் 1939 இஸ் த ஆன்சர். The indigo planting mirror is the translation of the Bengali play. இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டேஷ் என்கிற வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு. இண்டிகோன்னு வந்தாலே நீல் தர்பன் அடிச்சிருங்க. சரியா? இண்டிகோன்னு வந்தாலே நீல் தர்பன். இண்டிகோ புரட்சிங்கிறது 1859 நடந்த புரட்சி, குறிப்பா வங்காளத்தில் நடந்த புரட்சி. இண்டிகோ புரட்சி, அவுரி செடி. சரியா? அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்த அவுரி செடியெல்லாம் விளைவிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பயன் தராது, நாங்கள் அரிசி தான் விளைவிக்கணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராடுவாங்க. அதுதான் இண்டிகோ புரட்சின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரிட்டிஷ் வந்து நிறைய பேர்த்த கொண்டு குவிச்சாங்க இந்த இண்டிகோ புரட்சியில் 1959. ரைட்டா? ஸோ அந்த இண்டிகோ புரட்சியை வந்து அதோட துயர சம்பவத்தை வந்து ஒரு புக்காக எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு பேர் தான் நீல் தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு. சரியா? இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா. நீல் தர்பங்கிற புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா. ஞாபகம் வச்சுக்கோங்க, தீனபந்து மித்ரா தான் எழுதின புக்கு பேரு நீல் தர்பன், இண்டிகோ பத்தியான புக்கு. பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் ஷோஸ். செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு எடுத்துக்காட்டுவது என்ன? பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் இருக்குல்ல, அதாவது எல்லா கல்வி இருக்குல்ல, ஸ்கூல், இந்த எல்லா கல்வி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, எவ்வளோ பேர் பள்ளியில் சேர்றாங்க, எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்க, இது எல்லாத்துக்கான ஒரு குறியீடு தான் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ். இதை வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா? ஒரு இண்டெக்ஸ் பார்த்தாலே தெரியும் எது கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவான இதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேம்பாடு சார்ந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். அதனால கண்டிப்பாக அதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு நீங்கள் அடிக்கலாம். ரைட்டா? The India's program made strategic endeavors to improve the overall quality of life in rural clusters is. அதாவது கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃபை எந்த திட்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஓரளவுக்கு நீங்கள் ஃபேமஸான திட்டங்கள் படித்து வச்சிருப்பீங்களா, அதை வச்சு அடிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து வீடு கட்டி தரக்கூடிய திட்டம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃபை குறிப்பாக கிராமப்புறத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ஆன்சராக இருக்காது. கரெக்டா? அதே மாதிரி பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா வந்து கிராமத்தில் சாலை வசதி ஏற்படுத்தக்கூடிய திட்டம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால இதுவும் இருக்காது. ரைட்டா? 4வது பாருங்க, தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. இது நல்லா கேள்விப்படுங்க. கௌசல்யா யோஜனா. கௌசல்யானாலே ஸ்கில்லு, சான்ஸ்கிரிட் வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை. கௌசல்யானாலே ஸ்கில்லு. எடுத்துக்காட்டுக்கு கௌசல் விகாஸ் யோஜனா, ஸ்கில் டெவலப்மெண்ட் திட்டம். நம்ம பார்த்துருப்போம்ல, கௌசல் விகாஸ்னா திறன் மேம்பாடு திட்டம் சொல்லிட்டு. அப்போ கௌசல்யனா ஸ்கில்லு. ஸோ அது வந்து ரூரல் கிளஸ்டர்ஸ் இன்க்ரீஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதையும் அடிச்சிருங்க. மீதி ஒரு ஆப்ஷன் என்ன, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆர் அர்பன் மிஷன். ரைட்டா? SPMRM. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் கூட கேட்பாங்க அடுத்த வரப்போற எக்ஸாம்ல. அதனால கரெக்டாக பார்த்துங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆர் அர்பன் மிஷன். ஸோ இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போவோம். The following statements are true about administrative revenues. நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுகளில் உண்மைகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூஸ்னா என்ன அப்படின்னா டாக்ஸ் இல்லாத ரெவன்யூ. அதாவது அரசாங்கம் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, நம்மள்கிட்ட போலீஸ் ஃபைன் கலெக்ட் பண்ணுறாங்க, ஃபீஸு இந்த மாதிரி வசூலிக்கிறாங்களே, ஃபீஸு ஃபைனு இந்த மாதிரி வசூலிக்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. நிர்வாக வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நிர்வாக வருவாயை பற்றி கீழ்கணக்கில் எது கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் அ ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்ஸ் ரெஃபர் டு அஸ் பெட்டர்மெண்ட் லெவி. அதாவது ஒரு நல வாழ்வுக்காக வசூலிக்க சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடுகின்றன. கரெக்ட் தான். ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வரின்னு கூட சொல்லலாம். ஆப்ஷன் 1 கரெக்ட். ஃபைன் அண்ட் பெனால்டி ஆர்பிட்ரலி டிட்டர்மைன்ட் அண்ட் ஹேவ் நோ ரிலேஷன் டு தி காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கவர்மெண்ட். அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ எந்த தொடர்பும் இல்லை. கரெக்ட் தான். ஃபைன் அண்ட் இது கலெக்ட் பண்றதா, அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. இது ஒரு தன்னார்வ பங்களிப்பு. தன்னார்வ பங்களிப்பு இல்லை, நம்மள்ட்ட வாண்டடா தான் கலெக்ட் பண்றாங்க. நம்மளா போய் ஃபைனை கட்டுறோமா, இந்தாங்க அரசாங்கம் நான் ஃபைனை கட்டுறேன், எனக்கு அபராதம் போடுங்க, இந்தாங்க 500 ரூபா, நான் அபராதம் கட்டுவேன் அப்படின்னு நம்மளா அட முடிக்கிறோம். அப்ப தன்னார்வல பங்களிப்பு இல்லை, அவங்களா இன்வாலண்டரியா அவங்களா வசூலிக்கிறாங்க. கவர்மெண்ட் வசூலிச்சிருவாங்க கம்பல்சரி. ரைட்டா? ஸோ 1 and 2 இஸ் த ஆன்சர். கண்டிப்பா 3 இல்லைன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டாலே சி ஆப்ஷன் போயிடும், டி ஆப்ஷன் போயிடும். சரியா? 2 எப்படியும் கரெக்ட்னால பி 1 and 2 இஸ் த ஆன்சர். ஆனா இந்த கேள்வி கொஞ்சம் டிஃபரெண்டான கேள்விதான். அடுத்த கேள்வி போயிடுவோம்.
which are the following is incorrectly paired அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது தவறா பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்ப்போம். இங்க பாருங்க, 2001 இந்திய மக்கள் தொகை 120 கோடி. இது கரெக்டா? ஏன்னா 2011 121 கோடி. 2011 இந்தியாவோட மக்கள் தொகை 121 கோடி. இது நம்ம தெரிஞ்சதுதான். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா தானே இருக்கு. 2011 இந்தியாவின் மக்கள் தொகை 121. இது கரெக்ட், நம்ம படிச்சது. அப்ப அது கரெக்டா இருந்துச்சுன்னா இது கரெக்டா இருக்குமா? 2001 120 கோடியா? அப்பனா 10 வருஷத்துல 1 கோடி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இந்தியாவோட மக்கள் தொகை? இப்ப யாருமே குழந்தை பெத்துக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. எங்க 2001 120 கோடியா? 2011 121 கோடி. 2011 121 கோடி நம்மளே தெரியும், கரெக்ட். அப்படி கரெக்டா இருந்துச்சுன்னா அது கரெக்ட்னா 2001 120 கோடி எப்படி கரெக்டா இருக்கும்? 10 வருஷத்துல 1 கோடி பேர் தானே, அவ்வளவுதானா இந்தியா? அப்ப கண்டிப்பா இது தப்பு. ரைட்டா? மேல 1951 இந்திய மக்கள் தொகை 28 கோடி. நானே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். நீங்க அரசியல் நிர்ணய சபை படிக்கிறப்பையும் படிச்சிருப்பீங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி படிக்கிறப்பையும் 10 லட்சத்துக்கு ஒரு நபர்னு சொல்லிட்டு கேபினட் மிஷன் சொல்லியிருப்பாங்களா? இந்தியாவில் மக்கள் தொகையில 10 லட்சத்துக்கு ஒருத்தவங்க வரணும்னு சொல்லிட்டு ஒரு 360 சில்லற பேர் போயிருப்பாங்களா? அப்பனா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 36 37 லட்சம் கிட்ட, அதாவது 36 37 கோடி கிட்ட இந்தியாவோட பாப்புலேஷன் இருந்திருக்கும். நானே சொல்லியிருப்பேன். அப்ப சுதந்திரம் கிடைக்கிறப்பவே இந்தியாவோட பாப்புலேஷன் 30 கோடிக்கு மேல. இது 1951. சரியா? தப்பு, இதுவும் தப்பு. நமக்கு வந்து 3 4 கண்டிப்பா தப்புன்னு தெரிஞ்சிச்சு, 1 கரெக்ட்னு தெரிஞ்சிச்சு. எது தவறு தான் கேட்குறாங்க. 3 4 தவறுன்னு வந்துடும். ஆனால் 1 கரெக்ட் வரக்கூடாது. 1 வரக்கூடாது. 1 வரக்கூடாது. ஸோ 1 வந்துருச்சு, வரக்கூடாது. 1 வரக்கூடாது. 1 வரக்கூடாது. 3 and 4 தான் வரணும். ஸோ 3 and 4 இஸ் த ஆன்சர். எது தவறு தான் கேட்குறாங்க. 3 மற்றும் 4 இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் அடிக்கணும். ஐடென்டிஃபை த நான் ரெகக்னைஸ்ட் அப்சர்வர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகையல்லாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் புக்கில், அதாவது பாலிடிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். ரைட்டா? புக்கில் இருக்கக்கூடியது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து குறிப்பிட்ட பார்வையாளர்கள், ஸ்பெசிஃபிக் அப்சர்வர்ஸ். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாத அப்சர்வர் யாருன்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக். நீங்கள் மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்சர்வர், ஆமாம் போலீஸ் இருக்க தானே செய்யணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஜென்ரல் அப்சர்வர், பொதுவாகவே அப்சர்வர் இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். மைக்ரோ அப்சர்வர்ஸ், ஸ்பெசிஃபிக் அப்சர்வர் ஆப்ஷன் டி. இருந்தாலும் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், அரேஞ்ச் இன் chronological ஆர்டர் த டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது அடிக்கடி இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட்டை வந்து வரிசை பத்துக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால 1947 2011 வரைக்கும் இந்தியாவோட பிரசிடென்ட்டை தயவு செஞ்சு படிச்சிருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் யார் யார் இருக்காங்கன்ட்டு. ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசேன் ஃபர்ஸ்ட் வந்துருவார், நீலம் சஞ்சீவ் ரெட்டி லாஸ்ட் வந்துருவார். ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி கண்டிப்பாக லாஸ்ட். 4 ஃபக்ருதீன் விவிகிரி 4 பேரில் கண்டிப்பாக நீலம் சஞ்சீவ் ரெட்டி லாஸ்ட் தான். ஏன்னா 1977 அப்புறம் 77 அப்புறம் தான் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இப்போ 1 எப்படியும் லாஸ்டாக ஒரு ஆப்ஷன் என்ன? இந்த ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாகிர் ஹுசேன் 2 வரும், அடுத்து விவி கிரி இருப்பார் 4 வரும், அடுத்தது ஃபக்ருதீன் அலி அகமது இருப்பார், அடுத்து சஞ்சீவ் ரெட்டி. இந்த ஃபக்ருதீன் அலி அகமது யாருன்னு தெரியுதா? இந்தியாவில் எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா 1975 இந்திரா காந்தி. அந்த எமர்ஜென்சி கையெழுத்து போட்ட பிரசிடென்ட், அதான் எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ இவர் தான் பிரசிடென்ட், ஃபக்ருதீன் அலி அகமது. ஸோ 2 4 3 1 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை, அதாவது அடிப்படை உரிமைகள்ல சொத்துரிமை எந்த சட்டத்திட்டத்தில் நீக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப ஃபேமஸானது இது. ரைட்டா? மொராஜி தேசாய் கவர்மெண்ட்ல நீக்கிருப்பாங்க. 44 சட்டத்திட்டம் 1978. அதாவது சொத்துரிமைங்கிறது ஆர்டிகல் 31 அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சந்திக்கும் அந்த சொத்துரிமைங்கிறது. அதனால இந்த ஆர்டிகல் 31 இருக்கக்கூடிய இந்த சொத்துரிமையை வந்து தூக்கிட்டு அதை வந்து ஆர்டிகல் 300A வெளில போடுவார் மொராஜி தேசாய். அதாவது அடிப்படை உரிமையிலேருந்து தூக்கிட்டு 300A சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு ஆர்டிகல் உருவாக்கி அதை நார்மல் ஒரு சராசரி சட்ட உரிமையாக மாற்றுவார். யார் அப்படின்னா மொராஜி தேசாய் கவர்மெண்ட். அது எத்தனாவது சட்டத்தை தான் அவர் பண்ணது அப்படின்னா 44 சட்டத்தை தான் 1978 தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து மொராஜி தேசாய் தூக்குவார். 31 தூக்கி 307 போடுவார். அவ்வளோதான். அடிப்படை உரிமையில அது தூக்கப்பட்டது. அவ்வளவுதான். அடுத்து, The weapons of the Indus Valley people were mostly made of. சிந்து சமவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருப்பதா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டினுங்க. சரியா? கண்டிப்பா கோல்டு வராது சிந்து சமவெளி. ஏன்னா அயன் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அயன் தான் இருக்காதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸ்டோன் அண்ட் பிரிக், காப்பர் அண்ட் பிரான்ஸ். பார்த்தாலே தெரியுது செம்பு மற்றும் வெண்கலம். அவங்க ஏஜே வந்து பிரான்ஸ் ஏஜ் தானே சொல்லுவோம், வெண்கலம் தானே சொல்லுவோம். அதாவது செம்பு மற்றும் வெண்கலம். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. டைரக்ட் கொஸ்டின். The supremacy of Guptas was challenged by the unexpected invasion of. குப்தாக்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது? ஹீனர்கள் தானே, குமரகுப்தர் நினைக்கிறேன். குமரகுப்தர் ஆட்சியில் தான் ஹீனர்கள் படையெடுத்து வருவாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ரைட்டா? படிச்சிருப்போம். ரைட்டா? ஹீனர்கள். ஸோ ஹன்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கேட்டாங்க
ஸோ 14 ஈஸி. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இல்லாமல் டப் டக்குன்னு போயிட்டு இருக்கலாம். அடுத்து அபாலிஷ் ஆஃப் ஜசியா, ஜசியா வரி நீக்குதல் 1564 அக்பர் நீக்கியிருப்பார்ல. ஜசியா வரி நீக்கினது அக்பர் தானே, 1564 நீக்கியிருப்பாரு. ஜசியா வரி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு போடப்படக்கூடிய வரி, இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கு போடப்படக்கூடிய வரி. இது அறிமுகப்படுத்தியவர் குதுபுதீன் ஐபக்கு. அதுக்கப்புறம் அதை நீக்கியவர் யார் அப்படின்னா 1564 அக்பர் நீக்கியிருப்பாரு. திரும்பவும் அவுரங்கசீப் வந்து 1679 நினைக்கிறேன் 1679 திரும்ப அவுரங்கசீப் வந்து ஜசியா வரியை திரும்பவும் அறிமுகப்படுத்துவார். ஸோ ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியது குதுபுதீன் ஐபக்கு, நீக்கியது அக்பர், திரும்பவும் அறிமுகப்படுத்தியது அவுரங்கசீப். ரைட்டா? ஸோ அப்போ ஏ வந்து 2. நல்ல வேலைங்க, ஏ 2 ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். முடிஞ்சு போச்சா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அதை வச்சே முடிச்சிருங்க மற்றதை. அடுத்து த கிரேட் பப்ளிக் பாத் வாஸ் லொகேட்டட் இன் விச் பிளேஸ், எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம்? மோஞ்சதாரோ. மோஞ்சதாரோ. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா? இதெல்லாம் ஈஸி, ஈஸி தானே. அடுத்து நேம் த பொல்யூட்டன் விச் இஸ் கால்ட் சைலண்ட் கில்லர் இஃப் இட் எக்ஸிட்ஸ் 100 ppm கான்சென்ட்ரேஷன். கீழ்கணவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppm மிகும் போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது? இது நாளில் எதுப்பா சைலண்ட் கில்லர்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? ஒன்றும் இல்லை, இந்த நாளில் அதிகமாக பொல்யூஷன் தரது எதுன்னு மட்டும் பார்த்துருங்க. பொல்யூஷன். ரைட்டா? நான் சொல்றது மாசு சைலண்ட் கில்லர். ஸோ கார்பன் மோனாக்சைடு இஸ் த ஆன்சர். கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் பிளாக் கார்பன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டா? நீங்க மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்க, இது 3 கூட உங்களுக்கு வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல வந்துடும், பசுமையிட வாயுக்குள்ள வந்துடும், கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா இருக்கும். இது மட்டும் தான் ஆர்மன் அவுட். ரைட்டா? இது 3 தவிர பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் ஆர்மன் அவுட். ஸோ கார்பன் மோனாக்சைடு இஸ் த ஆன்சர். சைலண்ட் கில்லர் ஞாபகம் வச்சுங்க, சைலண்ட் கில்லர். இந்த சைடு வந்து துறைமுகம் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு மாவட்டம். எண்ணூர் துறைமுகம், எண்ணூர் சென்னை. எண்ணூர் சென்னைனா A2. A2ன்னு ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? சில கேள்வி ஈஸியாக இருக்கு, சில கேள்வி அப்படியே டிஃபரெண்டாக இருக்கு. ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதுக்கப்புறம் அதை வச்சு மற்றதை அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். India has listed 10 important dimensions for India's development till 2030. Among the 10 dimensions, blue economy is dash dimension. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது தான் நமக்கு என்ன, நமக்கு ஆகாதுங்கிறது, நமக்கு பிடிக்காதுங்கிறது. ஏன்னா திடீர்னு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஜசியா வரி நீங்க என்ன, ஜசியா வரி நீங்க ஹீனர்கள்னு சொன்னீங்க, காப்பரு நீங்க, இது மாதிரி நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க, ஈஸியாக தானே போயிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி திடீர்னு வந்து இப்படி கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறது. நம்ம எக்ஸாம் பார்க்கலாம், ஐயோ பட்டமாகுதே, பட்டப்படாமல் யோசிக்கணும். ஆனால் என்ன யோசிச்சாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பரை வச்சுலாம் தூக்க முடியாது. ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 6th இஸ் த ஆன்சர். என்ன, அதாவது இந்தியா வந்து 2030 ஒரு 10 டைமென்ஷன் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ஊட்டச்சத்தை குறைக்க வேண்டும், ஊட்டச்சத்தை ஊக்குவிக்க வேண்டும், வறுமை ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு SDG இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு 17. அது மாதிரி இந்தியாவும் தனியாக ஒரு 10 டைமென்ஷன் சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிறது 6வது டைமென்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ரைட்டா? Which among the following is identified as the most potential drug used in livestock and is responsible for the decline of vulture population? இந்தியாவில் கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படும் பின்வருவற்றில் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகுகளின் எண்ணிக்கை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது? இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான், இருந்தாலும் யோசிக்கணும். ஸ்ட்ரெப்டோமைசின், அசிடோமைசின் எது கேள்விப்படாததோ அதை ஆன்சர் வச்சிருங்க. இதெல்லாம் நம்ம ஏதாவது மெடிக்கல்ஸ்லாம் அங்கே கேள்விப்பட்டிருப்போம் வைங்க. டைஸ்லோஃபென் இஸ் த ஆன்சர். சரியா? எது ஆர்மன் அவுட்டு? ஸோ இதில் ஆர்மன் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸ்ட்ரெப்டோமைசின், அசிடோமைசினே நான் கேள்விப்பட்டது இல்லைங்கிறீங்களா? சரி, ஓகே. அடுத்து which are the objectives of the மீண்டும் மஞ்சப்பை திட்டம் launched by government of தமிழ்நாடு? மீண்டும் மஞ்சப்பை திட்டம் குறித்து எது குறிக்கோள் சரியானவைன்னு சொல்லி கேட்குறாங்க. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணிப்பைகளை பயன்பாட்டுக்கு ஊக்குவித்தல். கரெக்டு தான். மீண்டும் மஞ்சப்பை வந்து துணிப்பையை ஊக்குவிப்பது தான். கரெக்டு தான். இத்திட்டம் ஊக்கத்தொகை மூலம் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. பிளாஸ்டிக்கை ஊக்குவிக்கிறதா? அடிப்படையாகவே தப்பு. ரைட்டா? சுற்றுச்சூழலையும் அதன் தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட்டான கொஸ்டின்ங்க. ரைட்டா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அழகா அடிக்கலாம். 1 மற்றும் 3 ஆப்ஷன் பி 1 and 3 இஸ் த ஆன்சர். அடுத்து நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் மெஷர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அதாவது இந்தியாவில் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள். இங்க அடிப்படையாவே பாருங்க, பல்பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? அப்ப அதோட அளவீடுகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படிச்சிருப்பீங்களா? ஏதால அதே அளவீடுகள் ஞாபகம் வச்சுட்டே இருங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு அடிக்கலாம். சரியா? சொத்து கண்டிப்பா வராதுங்க. சொத்தை வச்சுலாம் வறுமையில இருக்கவங்க ஃபர்ஸ்ட் உணவு தான் முக்கியம், சொத்துலாம் அதுக்கப்புறம் தான். ரைட்டா? அதனால அதை விட்டுருங்க. வருமானம் வரக்கூடிய ஆப்ஷனும் விட்டுருங்க. ரைட்டா? வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி, இதான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு இந்த 3 இண்டிகேட்டர் தானே. அப்படியே அதே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. யோசிச்சா அதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி. ஸோ 1 மட்டும் இஸ் த ஆன்சர். ரைட்டா?
என்ன தவறுன்னு கேட்குறாங்களா சரின்னு கேட்குறாங்களா? மெஷர் ஆன் த பேசிஸ் ஆஃப் தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஒன் ஒன்லி இஸ் த ஆன்சர். அடுத்து, சயின்டிஃபிக் டெம்பர் டு நாட் என்கரேஜ் சென்ஸ் ஆஃப் இன்குவரி, ரேஷனல் திங்கிங், அனலைசிங் அபிலிட்டி, சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ப்ரெஜுடிஸ். அறிவியல் மனப்பான்மை எதனை ஊக்குவிப்பதில்லை? விசாரணை உணர்வு அறிவியல் மனப்பான்மை ஊக்குவிப்பது. ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் அது விசாரிக்கணும், தீவிர விசாரிக்கணும், அது அறிவியல் மனப்பான்மை தானே, சயின்டிஃபிக்காக யோசிக்கணும் தானே அர்த்தம். பகுத்தறிவு சிந்தனைனாலே சயின்ஸ் தான். பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறிவோட யோசினாலே அது சயின்ஸ் தான். பகுப்பாய்வு திறன், எதானாலும் பகுப்பாய்ந்து யோசிக்கணும். பகுப்பாய்ந்து ஒரு 50 கேள்வி இருக்குன்னா ஒரு 20 கேள்வி கஷ்டம், ஒரு 20 கேள்வி ஈஸி, 10 கேள்வி மீடியம் சொல்லிட்டு பகுப்பாய்வுன்னு சொல்வேன், நானே சொல்வேன்ல. ஸோ அது சயின்டிஃபிக் டெம்பர் தான். மூட நம்பிக்கை மற்றும் பாரபட்சம், இது சயின்டிஃபிக், இதுக்கு சம்பந்தமே இல்லை. எது ஊக்குவிப்பதில்லைன்னு கேட்குறாங்க. 4 தான் ஊக்குவிப்பதில்லை, 4 மட்டும்ங்கிறது ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கரெக்டானுங்க. ஸோ இது வந்து சயின்டிஃபிக் டெம்பர்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்து, கார் இஸ் மூவிங் ஆன் அ கர்வ்டு சர்ஃபேஸ் which are the following is given by the frictional force between road and tires. மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும் போது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்துக்கு இடையே உராய்வு விசையை கொடுக்கிறது? அந்த உராய்வு விசை, இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்க. மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. சரியா? மைய நோக்கு விசைனா சென்டர் பாயிண்ட டார்கெட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் சுத்திட்டு இருக்கும், அதான் மைய நோக்கு விசை. மைய விலக்கு விசைனா வெளியில போற மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட் சுத்திட்டு இருக்கும். இப்ப மேரிக்கு ஒரு ரவுண்டு போவீங்களா, இந்த திருவிழாலாம் போவாங்களே, போறப்ப இந்த படத்துல எல்லாம் தனுஷ் எல்லாம் வந்து ஒரு படத்துல எல்லாம் சுத்துவாங்களே லவ்வர்ஸா, அப்ப சுத்துறப்ப அப்படி ரவுண்டா அப்படி சுத்தும்ல, சுத்துறப்ப நிறைய பேர் சுத்துவாங்களே, சுத்துறப்ப நம்ம கால் அப்படியே வெளில நீட்டிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த ஒயரை கட் பண்ணி கையில கட் பண்ணினா வெளில போய் வந்துரும்னு அர்த்தம். இது பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது வெளிநோக்கு விசை. விசை வந்து வெளில உங்களை தள்ளி விட்டுருன்னு அர்த்தம். சரியா? இப்ப அதாவது அதே மாதிரி இப்ப பூமி வந்து சூரியனை சுத்தி வருதா, இது வந்து கிராவிட்டி காரணமா? டக்குன்னு கிராவிட்டி உடஞ்சிச்சுன்னா அப்படியே பூமி வந்து சூரியனை நோக்கி விழுற மாதிரி கீழே விழுகும். அப்ப மைய நோக்கி, அந்த மையத்தை நோக்கி பூமி சுத்தி வருது, இது பேர் மைய நோக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ரைட்டா? அதே மாதிரி தான் ஒரு கார் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சு மையமா வச்சு அப்படியே சுத்தி வருது அப்படின்னா அதுவும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு எடுத்துக்காட்டு, மைய நோக்கு விசை. இது விரிவாகவே நம்ம தனியா பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் த ஆன்சர். அடுத்து, தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இஸ், கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. எதுக்காக நம்ம கத்துக்கிறோம், அதாவது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர், ப்ரிப்பேரிங் ஒன் செல்ஃப் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ். எது லேர்னிங்க்கு முக்கியமான இது என்ன, ஒரு அடிப்படையாக நம்ம ஏன் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சயின்டிஃபிக் டெம்பர்ஸ் அந்த கேள்வி. ப்ரிப்பேரிங் ஒன், இது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது எப்போவுமே ஆப்ஷனாக இருக்காதுங்க. ரைட்டா? பேசுகிறப்பவே ஜென்ரலாக இருக்கணும். ஒரு ஆப்ஷன் வந்து ஜென்ரலாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், அதான் ஆன்சராக இருக்கும் எப்போவுமே. பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன, இப்போ இது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர், இன்னொன்று சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ். தமிழையும் காட்டுறேன். அதாவது பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம், சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வு, இந்த 2ல எது நல்லா பொருந்ததுன்னு பாருங்க, அதான் ஆன்சரா இருக்கும். ரைட்டா? நிரந்தர நடத்தை மாற்றம், நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகணும், அதான் அடிப்படை. கல்வியில் படிக்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். நம்மளை படிக்க 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 நம்ம மூளை வேற மாதிரி யோசிச்சு நம்மளோட பிஹேவியரா மாறும். அதான் கல்விக்கான மிகப்பெரிய சிறப்பே. ரைட்டா? நிறைய புக்ஸ் நீங்க படிச்சுன்னு வைங்களேன், நீங்க அப்படியே ஒரு யோசிக்கிற அந்த கெப்பாசிட்டி, நீங்க மற்றவங்கள்ட்ட பழகிறது, கம்யூனிகேஷன் எல்லாமே மாறும். ரைட்டா? அதனால ரொம்ப முக்கியம் புக்ஸ் படிக்கிறது தான். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா? பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ல அது அந்த சம்மந்தப்பட்ட புக்கை படிச்சா தானே. இங்க கேட்கறது பொதுவா புக்கு படிச்சா கற்றலின் மிகவும் பொருத்தமான விளக்கம், அவ்வளவுதான் கேட்குறாங்க. ரைட்டா? அவ்வளவுதான். அடுத்து, லென்ஸ் லா வயலேட்ஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லென்ஸ் விதி ஆற்றல் மாறா கோட்பாடை மீறுகிறது, தப்பு. லென்ஸ்லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்குள்ளதான் வருது, சொன்னால கூற்று தப்பு. இன்டியூஸ் EMF ஆல்வேஸ் அப்போசஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். காரணம் கட்டு. ஸோ அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சயின்ஸ் படிக்கிறப்ப பார்ப்போம் நம்ம. ரைட்டா? த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பாப்புலேஷன் டென்சிட்டி அமாங் இந்தியன் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் உள்ளது? இது ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்ட் கேள்விதான். 12th ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரியா? 12வது மக்கள் தொகை அடர்த்தியில 12வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் டேஷ் ஹஸ் பீன் லான்ச்டு பை யூனியன் கவர்மெண்ட் வித் 100% ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சின்ஸ் 28/4/2021. இதெல்லாம் கொஞ்சம் ஆப்ஷன் எலிமினேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் அடிக்க முடியும். 14,567 சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்ப் நம்பர். நம்ம படிச்சுட்டு போகிறது 1098 சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர், உமன் ஹெல்ப்லைன் நம்பர் 118 படிச்சிருப்போம். சீனியர் சிட்டிசன் வந்து 14,567. சரியா? ஸோ சிலதெல்லாம் தூக்க முடியும், சிலதெல்லாம் கொஞ்சம் யோசித்து அடிக்கணும், சிலது தெரிஞ்சா அடிச்சிடணும். அத்திகவுட அவினாஷி ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அத்திக்கடு அவினாசி திட்டம் என்பது கீழ்கண்டவற்றில் எதனுடன் தொடர்புடையது? எப்பவுமே ஆப்ஷன்ல எது பெருசா இருக்கோ அது ஆன்சரா இருக்கும். சரியா? இந்த 4 ஆப்ஷன்ல எது பெருசா இருக்கு? இதானே பெருசா இருக்கு. அது கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். ஏன்னா கேள்வி எடுக்கிறவங்க பெருசா இருந்தாலும் அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அது உண்மை தானே, அதானே ஆன்சரு. இல்லாட்டினா நம்ம போயிட்டு கிரேஸ் மார்க் கேட்போம். அதனால பெருசா இருக்கிறது அது அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அது ஆன்சரா இருக்கும். பின்னாடி ஏதாவது கிரேஸ் மார்க் கேட்டால் தலைவலி ஆயிடும்னு சொல்லிட்டு. அதனால எப்பவுமே ஆப்ஷன்ல பெருசா இருக்கிறது நான் பெரும்பாலும் ஆன்சரா இருக்கும்னு சொல்றேன். அது இல்லாம இது கொஸ்டினே ஈஸி. அத்திக்கடு அவினாசிங்கிறது குடிநீர் மற்றும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் தான். சரியா? Which agriculture college and research institute has been named after the renowned agriculture scientist M.S. சுவாமிநாதன்? புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி M.S. சுவாமிநாதனின் பெயரில் எந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? எந்த நிறுவனம்? எப்படி யோசிக்கிறது? ஃபர்ஸ்ட் இப்படி யோசிப்போம். M.S. சுவாமிநாதன் இதானே, அதாவது M.S. சுவாமிநாதன் அப்புறம் பெயரிடப்பட்டு தானே M.S. சுவாமிநாதன் அடிப்படையாக வைக்கிறாங்க. சரியா? M.S. சுவாமிநாதன் எந்த ஊர்? தமிழ்நாடுன்னு தெரியும். தமிழ்நாட்டில் எந்த ஊருன்னு தெரியுமா? கும்பகோணம். கும்பகோணம் எந்த மாவட்டம்? தஞ்சாவூர். அப்போ கண்டிப்பாக தஞ்சாவூர் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சா? M.S. சுவாமிநாதன் பிறந்த ஊரே தஞ்சாவூர். அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹஸ் பீன் நேம்ட் ஆஃப்டர் த ரெனவுண்ட் சயின்டிஸ்ட் M.S. சுவாமிநாதன். அதாவது தஞ்சாவூர். Dash is an act of reserving certain percentage of seats for people of discriminated and backward classes in schools, university and also in government jobs. Dash என்பது பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கிறது, அதாவது ரிசர்வேஷன் தான் சொல்றாங்க. அப்ப ரிசர்வேஷன் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதுதானே சொல்றாங்க. இங்க பெயர்ல ரிசர்விங் இருக்கு. ரிசர்விங்னாலே ரிசர்வேஷன் முடிஞ்சு போச்சா? ரிசர்விங் இருந்தாலே ரிசர்வேஷன். ரைட்டா? அடுத்து மேட்ச் ஃபாலோவிங் மூமெண்ட்: ரிஃபார்ம் மூமெண்ட், ரெவல்யூஷனரி மூமெண்ட், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட், சோசியலிஸ்ட் மூமெண்ட், சிவில் இது பிரம்ம சமாஜ். தமிழில் பார்ப்போம். பின்வரும் இயக்கத்துடன் பொருத்தவும்: புரட்சிகர இயக்கம், மறுமலர்ச்சி இயக்கம், பிரம்ம சமாஜ். இதில் இந்த ரைட்ல பிரம்ம சமாஜ் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டது. இது ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் தானே, ரெனேசன்ஸ் மூமெண்ட் தானே, அதாவது ரிஃபார்ம் பண்ணக்கூடியது தானே. இப்போ மறுமலர்ச்சி, அதாவது ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், மறுமலர்ச்சி இயக்கம்னா சிங்கிறது 4. இது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும்ல. ஸோ C4 இருக்கிற ஆப்ஷனை பாருங்க. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. C4 ஒரு ஆப்ஷன் இங்கே மட்டும் தான் இருக்கு. வேற எங்கேயுமே 4 இல்லை பாருங்க. அதனால B இஸ் த ஆன்சர். மேத்ஸ் வளரில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் நமக்கு போதும். சரியா? இப்போ ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் வந்து பிரம்ம சமாஜ் நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து சிவில் ரைட் மூமெண்ட்டை வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் செஞ்சாலும் அமெரிக்காவில் அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் வந்து சோசியலிஸ்ட் மூமெண்ட். சோசியலிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் வந்து ஆன்டி ரிசர்வேஷன் மூமெண்ட். ரெவல்யூஷனரி தான் சோசியலிஸ்ட். ஏன்னா சோசியலிஸ்ட்னாலே புரட்சி தானே. ரைட்டா? அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர் அபவுட் பெரியார் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி கொடுத்து அவர் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபவுண்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து 1925 ஆரம்பிச்சிருப்பாரு, காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு தொடர்ச்சியாக. பிரசிடென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1938 நீதி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்பார் பெரியார். பார்ட்டிசிபேட்டட் வைக்கம் சத்யராகா பார்ட்டிசிபேட் பண்ணது 1924. வைக்கம் சத்யராகா. டிமாண்ட் ஃபார் செப்பரேட் திராவிட நாடு கோரிக்கை வந்து 1940 மாநாட்டில் தான் திராவிடர்களுக்குன்னு சொல்லிட்டு அறிவிப்பார். ஸோ அப்போ இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ நமக்கு 3 ஃபஸ்ட்டு வந்துடும், 1 அப்புறம் வரும், 2 அப்புறம் வரும், 4. 3124 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 31424னா என்னது? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து ருசு ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் ருசு யாருப்பா? தமிழ்நாட்டின் ருசு யாரு? தட்சிண காந்தி யாரு? சி ராஜாஜியா? B2வா? நேரா இருக்கு. B2ல 2 ஆப்ஷன் இருக்கு. சரி, 2 ஆப்ஷன் இருக்கு B2ல. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஆனால் இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அதனால ஏவை பார்க்கறது வேஸ்ட். இந்த 2ல எதுக்கு இருக்கும் பார்க்கலாம். மதுரை காந்தி நமக்கு தெரியும், என்எம்ஆர் சுப்பராமன். மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன். எம்என் சுப்பராமனா? என்னையா அது? இந்த கேள்விக்கு ஆன்சர் தந்தானோ, இது கிரேஸ் மார்க் தந்தானோ. என்எம்ஆர் சுப்பராமன் அது. அது இல்லாமல் தட்சிணா காந்தி சி ராஜாஜின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் நீங்களே ஆன்சர் தப்புன்னு சொன்னீங்க. குரூப் 1 ஏதோ ஒன்று. தட்சிண காந்தி ராஜாஜின்னு சொல்லிட்டு. மதுரை காந்தி வந்து என்எம்ஆர் சுப்பராமனுக்கு எம்என் சுப்பராஜன் போட்டிங்க. சரி, ஓகே, D3ன்னு வச்சுக்குவோம். D3க்கு தான் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ரைட்டா? அப்போ தமிழ்நாட்டின் ருசோ யார் அப்படின்னா பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். பெரியார் ஈவே ராமசாமி தமிழ்நாட்டின் ருசோங்கிறவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு நபர். ஒரு மிகப்பெரிய பிலாசபரு, சோஷியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. ஆங்கிலோஃபைல்னா இங்கிலீஷ் பேசிட்டே இருக்கக்கூடியவர் TM நாயர். இது யோசிச்சு அடிக்கலாம். TM நாயருங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ அப்போ ஆங்கில பித்தர் வந்து TM நாயர்னு யோசிச்சு அடிக்கலாம். ரைட்டா? ஸோ ஓகே. அடுத்து choose the correct statements from the following. The Madras Native Association was the earliest organization established in South India. கரெக்ட் தாங்க.
மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் தலைமாகாண சங்கம், சென்னை தலைமாகாண சங்கம் 1852 கஜுலு லட்சுமி அரசு ஆரம்பிச்சிருப்பாரு. ரைட்டா? அதாவது சென்னை அதாவது தலைமாகாண சங்கம் 1852. ரைட்டா? அதாவது எல்லா வணிகர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ் ஏகப்பட்ட டாக்ஸை போடுவாங்க. உள்நாட்டு உற்பத்திக்கு மிகப்பெரிய தடையை விதிப்பாங்க. யாருன்னா பிரிட்டிஷ். அதனால எங்க பிசினஸ் பாதிக்கப்படுது, எங்க பிசினஸ் எப்படியா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான், உண்மையில அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் சென்னை அதாவது தலைமாகாண சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த அசோசியேஷனை கஜுலு லட்சுமி அரசு ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா அவர் குடும்பமே கர்ச்சீஃப் பிசினஸ் பண்றவங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சமூகத்தில் ஆர்வம் கொண்டு சமூக சீர்திருத்தம் செய்து டார்ச்சர் கமிஷன் இது மாதிரிலாம் நிறைய கோரிக்கை வைப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். டி. முத்துசாமி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட். கரெக்ட் தான். 1877 முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி. முத்துசாமி தான். ஒரு இந்திய நீதிபதியா போட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு பொறுக்காது, ஆங்கிலேயருக்கு பொறுக்காது. என்னது நீதிபதி இந்தியரா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில எழுதி தள்ளுவாங்க. டி. முத்துசாமில பதவி விலக சொல்லுங்க. யார் அவரு? இந்தியர். ஆஃப்டர் ஆல் இந்தியர். நீங்களாம் வந்து எங்களுக்கு இதா தண்டனை கொடுப்பீங்களா எங்களுக்கு? ஏன்னா ஒரு இந்திய நீதிபதி ஆயிட்டான்னு வைங்களேன், ஒரு பிரிட்டிஷ்காரன் போய் ஏதாவது கொலை பண்ணிட்டானா தக்க தண்டனை கொடுத்துருவாங்க. இது வந்து மிகப்பெரிய கொடுமை பிரிட்டிஷ் டைம்ல. ஏன்னா ஒரு கொலையை பிரிட்டிஷ் பண்ணியிருக்கான்னு வைங்களேன், ஆங்கிலேயர் பண்ணியிருக்கான். அதே ஒரு கொலை இந்தியர் பண்ணியிருக்கான்னு வைங்களேன். இது முத்துசாமி இப்ப நியமிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன சிஸ்டமே இப்படிதான் இருக்கும், கோர்ட் சிஸ்டமே இப்படிதான் இருக்கும். பிரிட்டிஷ் கொலை பண்ணிருக்கியா, எப்பா ஐயோ என்னடா புடுவ கொலை பண்ணிட்டியே, உனக்கு பெரிய தண்டனை கொடுக்குறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா உன் வீட்டுக்கு கிளம்பு, பிரிட்டனுக்கு கிளம்பு, இது தண்டனை. யாரு இது தண்டனை? இதே இந்தியர் பண்ணிதாங்க வைங்க, கொலை பண்ணிருக்கேன் 10 வருஷம் தண்டனை, ஜெயிலுக்கு போ. எப்படியே இந்தியர் ஒரு கொலையை பண்ணா ஜெயிலுக்கு 10 வருஷம் நீ அனுப்புற. இதே பிரிட்டிஷ் செஞ்சிருந்தா நீ எங்க அனுப்புற? அவன் வீட்டுக்கு உல்லாசமா இருக்கிறதுக்கு அனுப்புற. எவ்வளவு பெரிய நீதி வழங்குற ஆளா இருப்ப நீ, என்ன எவ்வளவு பெரிய போச்சரியா இருந்திருப்ப நீ. அதனால வந்து பொறுக்கல, முத்துசாமி எப்படி போட்டாங்க, எப்படி ஒரு இந்தியர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதி தரலாங்க பத்திரிகையில. என்ன முத்துசாமி வழங்க சொல்லுங்க, முத்துசாமி ஏத்துக்க முடியாது, நீதிபதியா இந்தியரை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பத்திரிகை எல்லாமே எழுதி தள்ளுச்சு முத்துசாமிக்கு எதிராக 1877. ஏண்டா எவ்வளோ பேர் எதுக்குறீங்க ஒரு ஆளை, நான் சப்போர்ட் பண்ண வரேன் பார், நான் பத்திரிகை ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு இந்துன்னு ஒரு பத்திரிகையை சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு முத்துசாமிக்கு ஆதரவா எழுதுவார். பிரிட்டிஷ் பத்திரிகையில எதிர்த்து நீங்களா எல்லாமே அவரை எதுக்குறீங்க, நான் ஆதரிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துங்கிற பத்திரிகையை 1878 ஜி சுப்பிரமணிய ஐயர் ஆரம்பிப்பார். அதே சுப்பிரமணிய ஐயர் தான் சுதேசி மித்திரங்கிற பத்திரிகை ஆரம்பிப்பார் 1891. ஸோ ரெண்டாவது கரெக்ட் தான். V.S. ஸ்ரீனிவாசனார் வாசன எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பேர்லே இருக்கு ஸ்ரீனிவாசனார். சரியா? பேரை பார்த்தாலே என்ன நமக்கு தெரிஞ்சிடும் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பா அவரு மிதவாதி. பிபின் சந்திர பால் இஸ் மிதவாதியா? இது எந்த ஊர்ல? திலகர், லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திர பால், அரவிந்த கோஷ் 4 பேர் பக்கா தீவிர தேசியவாதிகள். ரைட்டா? தீவிரவாதிகள் சொல்லக்கூடாது, தீவிர தேசியவாதிகள் சொல்லணும். இந்த பிபின் சந்திர இது ரெண்டுமே தப்பு, மாத்தி கொடுத்துருக்காங்க. சரியா? எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்களா? 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். 1 and 2 கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? அக்கார்டிங் டு வள்ளுவர், டு whom live or die in the world and that in not a matter, வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? செவி உணராதவர், வாய் உணர்பவர், மெய் உணர்பவர், உழவர். செவி உணராதவர். செவி உணரலன்னு வைங்களே, ஏன்னா கூப்பிட்ட கண்டுக்காத மாதிரி இருக்கேன்னா, நீலாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, புல்லு பூச்சி கூட உணர்ச்சி இருக்கும், நீ எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் திட்டுறாரு. என்ன செவி உணராதவரை. அடுத்து வாட் டஸ் திருவள்ளுவர் மீன் பை கார் அறிவு? இங்க வாங்க. களவென்னும் கார் அறிவாண்மை, அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார் அறிவுனா என்னன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேட்கிறாரு. ஸோ எதுன்னு சொல்லிட்டு பொருள் சொல்றாங்க. தெளிவான அறிவு, இருண்ட அறிவு, கூர்மையான அறிவு, ஆண்மையான அறிவு, ஆழமான அறிவு. இதுல நீங்க ஆர்மன் அவுட்டுன்னு பாருங்க. தெளிவான அறிவு பாசிட்டிவ், கூர்மையான அறிவும் பாசிட்டிவ், ஆழமான அறிவும் பாசிட்டிவ். ஸோ இது 3 தூக்கிடுங்க. இருண்ட அறிவு வித்தியாசமா இருக்கா, அப்ப அதான் ஆன்சர். சரியா? தெரியலனா கூட அடிச்சிடலாம், அதனால ஈஸி தான், அடிச்சிடலாம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். ஹூ ஃபாலோடு தாச மார்க்கம் அமாங் த போயட்ஸ் ஹூ ஆத்தர்டு பக்தி இலக்கியம்? அதாவது பக்தி இலக்கியம் வழங்கியவர்களில் தாச மார்க்கம் என்னும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் யார் அப்படின்னா தாண்டக வேந்தர் இஸ் த ஆன்சர். தாண்டக வேந்தர். இந்த யூனிட் 6ல இந்த இலக்கியம் சார்ந்த கொஸ்டினும் நல்லா ஷார்ப்பா படிச்சுட்டு போனோம். சரியா? இலக்கியம் மற்றும் திருக்குறள் சார்ந்த கேள்வியும். அது முல்லை, மருதம், நெய்தல் வருணன். C1 அடிச்சாலே ஆப்ஷன் பி முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் ஈஸி, நீங்க ஸ்கூல் புக்ல ஸ்ட்ரைட்டான கேள்வி. ரைட்டா? அலிகார் மூவ்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆர் த ஃபாலோவிங்? ஹிந்து முஸ்லிம் அமிட்டி, அதாவது ஹிந்து முஸ்லிம் நட்பு, அதுக்காக அலிகார் இயக்கம் ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல.
அலிகார் இயக்கம் ஆரம்பிச்ச எதுக்காக அப்படின்னா இஸ்லாமிய சமூகம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும், இஸ்லாமிய சமூகம் எல்லா கல்விகளை போய் படிக்க வேண்டும், வேலை வாய்ப்பை பெற வேண்டும் சொல்லிட்டு சையத் அகமது கான் 1875 அலிகார் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். இஸ்லாமிய சமூகத்தை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு. சரியா? ஏன்னா அந்த டைம்ல பிராமண சமூகத்தின் ஆதிக்கம் இருக்கும். அதாவது பிரிட்டிஷ், நான் உங்களுக்கு நேர்மையா இருக்கேன், உங்களுக்கு லாயலா இருக்கேன், ஏன்னா எங்க முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் படிக்க வச்சிருங்க, கொஞ்சம் வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருங்க, அவங்கள முன்வத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சையத் அகமது கான் பிரிட்டிஷ் கூட ஒரு நட்பு பாராட்டுவார். அதுக்கு தான் வந்து அலிகார் இயக்கம் ஒரு ஆரம்பிப்பார். அதுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பிப்பார், ஸ்கூல் ஆரம்பிப்பார். எல்லாம் 1875 வீரியத்தை தொடும். ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் ஒன்று வராது, அதுக்காக ஆரம்பிக்கல. முஸ்லிம் சமூகத்தின் சமூக மத சீர்திருத்தம், பி வந்து ஆன்சரா இருக்கலாம். முஸ்லிம்களின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்காக ஆங்கிலேயர்கள் முஸ்லிம் கூட்டணி, அதுக்காகவும் ஆரம்பிக்கல. மேற்கண்ட எவையும் இல்லை. ஆனால் மேற்கண்ட எவையும் இல்லைன்னு ஆப்ஷன்ல எதுக்கு வாண்டடா கொடுக்கணும்? இது கரெக்டு தான், பாதி கரெக்ட். ஆனால் இது பாதி கரெக்டு. ஏன்னா இஸ்லாமிய சமூகம் நிறைய மாடர்ன் எஜுகேஷனை கற்றுக்கணும், நவீன கல்வி முறையை கற்றுக்கணும், அதுவும் நினைப்பாரு. ஆனால் இது அதில் ஒன்று தான் இது. ஸோ பிஆர்டி ஏதாவது ஆன்சரு. ஆன்சர் கீஸ்ல டி. ஸோ டி வந்து ஆன்சர் கீஸ்ல போட்டிருக்காங்க. ரைட்டா? ஆனாலும் இதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா பியும் சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி தான் முக்கியம். பி தான் வரும், டின்னு போட்டிருக்காங்க. கூற்று நேரு வாஸ் அகேன்ஸ்ட் மாண்டகு கெல்ம்ஸ்வர்த் ரிப்போர்ட். எப்பயுமே கூற்று கரெக்டாக தான் இருக்கும். பிரிட்டிஷ் எது கொண்டு வந்தாலும் அந்த டைமில் எல்லாமே எதிர்க்க தான் செஞ்சாங்க. அதனால் மாண்டகு கெல்ம்ஸ்வர்த் அறிக்கையை வந்து நேரு எதிர்த்தார். கரெக்டு தான். காரணம் மாண்டகு கெல்ம்ஸ்வர்த் அறிக்கை 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் அளித்தது. அதுவும் கரெக்டு தான். சரியா? எப்பவுமே இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ். அது எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கூற்றுக்கு காரணம் சரி, ரெண்டும் சரி, கூற்றுக்கு காரணம் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து, நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஆன் February 10, 2004 அண்டர் த சேர்மன் ஆஃப் MS சுவாமிநாதன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, அடிக்கவே முடியாது. சரியா? அதாவது கொஞ்சம் யோசிக்க தான் முடியும், யோசிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டேட்லாம் கொடுக்குறது வந்து நம்மளால ஆப்ஷன் தூக்குற முடியாது. டேட் கொடுத்தாலே ஆப்ஷன் தூக்குறது கஷ்டம். ஆக்சுவலா MS சுவாமிநாதன் இதை ஆரம்பிச்சிருப்பாரு, இவர் தலைமையில் கமிஷன் போட்டிருப்பாங்க. 2004 தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அது பிப்ரவரி போட்டிருக்க மாட்டாங்க, நவம்பர் நினைக்கிறேன், நவம்பர் மாதம் போட்டிருப்பாங்க, நவம்பர் 18 சம்திங். ரைட்டா? அது காரணம் வந்து நீட் ஃபார் அ கமிட்டி டு ரிவ்யூ த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரூரல் ஸ்மால் ஃபார்மர்ஸ். மொத்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான கமிஷன் இது. மொத்த அக்ரிகல்ச்சரே சீர்திருத்ததுக்கான கமிஷன் தான் MS சுவாமிநாதன் தலைமையில் போடப்பட்ட 2004 நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிஷன். ரைட்டா? 2004 போட்டாங்க. நீங்க ஒன்று இப்படி யோசிங்க, 2004 தேர்தல். ரைட்டா? தேர்தல் வந்து ஒரு மே மாதம் நடக்கும். அப்படி வச்சுக்கிட்டு பிப்ரவரி மாதம் அந்த கமிஷனை போடுவாங்களா? ஏன்னா தேர்தல் பிஸியில் இருப்பாங்க. சொன்னா நீங்க இதை நான் சொன்னேன்னா இதெல்லாம் இங்கே சொல்லுவீங்க, அங்கே உட்காந்து யோசிக்க முடியாதே, 3 மணி நேரம் உட்காந்து யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதிர்ப்பீங்க. சரி விடுங்க, ஏதோ பண்ணுங்க. அதுக்கு தான் ட்ரைனிங் பண்ணணும். சரியா? நீங்க அந்த ஆன்சரை அடிப்பீங்களா? நீங்க இப்படிலாம் சரி, இப்போ நான் இதை சொல்றதுக்கு வந்து அங்கே உட்காந்து யோசிக்க மாட்டீங்களேன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் ஃபாஸ்ட்டாக போடுறீங்க. அப்போ ஆன்சர் தெரிஞ்சா டக்குன்னு போடுறீங்களா? அந்த ஸ்பீடுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான் நான் சொல்றேன். ரைட்டா? சரி, ஓகே. தேர்தல் பிப்ரவரி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ரைட்டா? மொத்த கேள்வியே கஷ்டம்தான். என்ன வருது ஆன்சரு? கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. சரியா? both A and R are false. both A and R are false. If the bank rate is raised, its immediate effect is to cause and dash. வங்கி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேங்க் ரேட்னா என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, RBI, அவங்க எல்லா வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்களே, அந்த கடன் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் பேர் தான் பேங்க் ரேட். இது கொஞ்சம் லாங் டேர்ம்ல கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வட்டி விகிதம். இதே ஷார்ட் டேர்ம் 3 மாசத்துல கடன் கொடுத்தாங்கன்னா அது பேர் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் தான் மெயின். எல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன் தான் வாங்குவாங்க பேங்க்ஸ்லாம், அதான் மெயின். பேங்க் ரேட்டுங்கிறது அதுவும் RBI வந்து எல்லா பேங்க்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வட்டி விகிதம் தான், அதுவும் லாங் டேர்ம்ல. ரைட்டா? ஸோ அதை அதிகரிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை அதிகரிச்சோன்னா RBI பேங்க்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை அதிகரிச்சதுன்னா பேங்க்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய லெண்டிங் ரேட் இருக்குல்ல, லெண்ட் பண்ணுவாங்களே, கடன் கொடுப்பாங்களே, அதுவும் அதிகரிக்கும். ஆமா, அவங்களுக்கு வட்டியை கட்டணுமே, RBIக்கு வட்டி கட்டணும்ல, அப்போ நமக்கும் வட்டி அதிகமாக தானே கொடுப்பாங்க. அப்போ லெண்டிங் ரேட் அதிகமாகும். இன்க்ரீஸிங் லெண்டிங் ரேட், டிக்ரீஸ் இன் லெண்டிங் ரேட் தப்பு. இன்க்ரீஸ் இன் லெண்டிங் ரேட் இருக்கு, ஸோ அதனால 3 தான் வரும். ஆனால் இன்க்ரீஸ் இன் பேங்க் டெபாசிட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. பேங்க் டெபாசிட் அதிகரிக்கும், ஏன்னா மக்கள் எல்லாமே வந்து பண நெருக்கடி பண்றாங்களே, அதனால பேங்க்ல இருந்து பணம் மக்களுக்கு போறது தான் கட் ஆகும், ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆனால் மக்கள் எல்லாமே டெபாசிட் பண்ணிடுவாங்க பேங்க்குக்கு. சரியா? அதனால இன்க்ரீஸ் இன் பேங்க் டெபாசிட் அண்ட் லெண்டிங் ரேட், ஆப்ஷன் 3 கரெக்டாக தான் இருக்கும்.
ஆப்ஷன் 2 ஏன்னா டிக்ரீஸ் இன் பேங்க்ஸ் டெபாசிட் வராது, இன்க்ரீஸ் இன் பேங்க் டெபாசிட் வரும். ஸோ ஆப்ஷன் 3 தான் வரும். ஏன்னா லெண்டிங் ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அது கண்டிப்பாக ஆன்சரில் இருக்கணும். அதனால 3 தான். ஸோ 3 ஒன்லி, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஆக்சுவலாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் கேட்குறப்ப அது கரெக்ட் மாதிரியே தோணும். ஆனால் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். எஸ், மனித உரிமை ஆணையம் வந்து உள்துறை அமைச்சகம் கீழே செயல்படுது. ரைட்டா? நீங்கள் எப்படி யோசிங்க, இந்த மனித உரிமை வந்து கைதிகள், போலீஸ் கைதிகள் தானே அங்கே யாராவது துன்பப்பட்டா போய் நிற்பாங்க. நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது இந்தியா ஃபுல்லாக? தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் கையில் இல்லை, ஃபோர்ஸஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது மாதிரி செக்யூரிட்டிலாம் யார் கையில் இருக்குது? ஹோம் அஃபேர்ஸ் கையில் தானே இருக்குது. அதனால ஹோம் அஃபேர்ஸ்க்கு தான் வரும். சூஸ் த கரெக்ட் பேருன்னு கேட்குறாங்களா? ஃபர்ஸ்ட் பேர் தப்பு. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், தகவல் தொழில்நுட்பம், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், கரெக்ட். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸா? தப்பு. விஜிலன்ஸ் கமிஷன்ங்கிறது அரசியல்வாதிகள்லாம் இல்லைன்னா அரசு அதிகாரிகள்லாம் ஊழல் பண்ணா கைது செய்வது. அதுவே ஒரு அமைச்சகம் கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ யார் போய் ஊழல் தட்டி கேட்பா? அதனால வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே எந்த மினிஸ்ட்ரியும் இல்லை. அது தனிச்சையான பாடி, சட்டப்பூர்வ அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி பாடி. 2003 அமைச்சிருப்பாங்க. 2003 அமைச்சர் முன்னாடி அமைச்சிருப்பாங்க. 1964 அமைச்சிருப்பாங்க. 63 சிபிஐ, 64 சிவிசி. எஸ், சிவிசி 64 அமைச்சிருப்பாங்க. ஆனா இது சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்தது 2003. சிவிசின்னு ஒரு சட்டம் அமைச்சது 2003. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இது எந்த மினிஸ்ட்ரிக்கிலையும் வராது. ஸோ இது தப்பு. இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இப்போ நமக்கு 1 தப்பு 3 தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. 2 கரெக்டுன்னு தெரியும். எது கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க. 2 கன்ஃபார்ம் கரெக்டு, 1 3 வரக்கூடாது. ஸோ 1 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது. சரியா? ஆனால் 1 கன்ஃபார்ம். இது எது கரெக்டுன்னு கேட்குறாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. கரெக்டில் வந்து 2 வரலாம், 1 3 வரக்கூடாது. ஆப்ஷனில் 1 3 வரக்கூடாது. கரெக்டு தான், கரெக்டு தான். 1 3 வரக்கூடாது. 1 3 3 இருக்கு வரக்கூடாது, 3 இருக்கு வரக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அப்போ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கரெக்ட். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலாம் மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையா அப்படியே தீர்த்து வச்சுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. ஆர்டிகல் 262. ரைட்டா? இன்டர்ஸ்டேட் கவுன்சில், சாரி 262 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், நீதி பிரச்சனை, நீர் பிரச்சனை 262 263. சரியா? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஆர்டிகல் 263 அமைச்சிருப்பாங்க. இது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா சர்க்காரி ஆணையத்தோட பரிந்துரையை 1990 விபி சிங் நிறைவேற்றுவார். ஸோ 1990 தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைச்சிருப்பாங்க இந்தியாவில். ரைட்டா? ஆர்டிகல் 263 படி. ஸோ 2 and 4 இஸ் த கரெக்ட். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் மேட்சஸ் அந்த டிபிஎஸ்பி, ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர். இலவச லீகல் எய்டு வந்து 42 சட்ட திருத்தம். எஸ், ஆமாம், டிபிஎஸ்பியில் சேர்த்துருப்பாங்க. 39 ஆர்டிகல் 39(a) எழுதியிருப்பாங்களா, இவங்க இந்திரா காந்தி சேர்த்துருப்பாங்களா? அது மினிமைசிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், அது 44 சட்டத்திட்டம். கரெக்ட். டிபிஎஸ்பியோட சட்டத்திட்டம் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இதுவும் கரெக்ட் தான். இது வந்து ஆர்டிகல் 38 சேர்த்திருப்பாரு மொராஜி தேசாய். ரைட்டா? கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து 86 தப்பு. 97 மன்மோகன் சிங் ஆட்சியில் 2011. 97 சட்டத்திட்டம் தான் கூட்டுறவு சங்கம். ஸோ இது தப்பு. சேஃப் கார்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் வந்து அதே இந்திரா காந்தி 42 சட்டத்திட்டத்தில் ஆர்டிகல் 48(a) சேர்த்திருப்பாங்க. 48(a). ஆனால் 97 சட்டத்திட்டம் சொல்றாங்க. இது தப்பு. 42 சட்டத்திட்டம் ஆர்டிகல் 48(a) சேர்த்திருப்பாங்க. ரைட்டா? எல்லாமே டிபிஎஸ்பியில் சேர்க்கப்பட்டது. அப்போ 1 2 கரெக்ட், 3 4 தப்பு. எது தப்புன்னு தான் கேட்குறாங்க. 3 4 ஆர் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலர் சாவரிட்டி இஸ், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மக்கள் இறைமை கோட்பாட்டின் அடிப்படையானது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள் இறைமை கோட்பாடு. ஸோ பேர்லேயே உங்களுக்கு மக்கள் இருக்கா? மக்கள் விருப்பம் இஸ் த ஆன்சர். மக்கள் இறையாமைனாலே என்னது? தன் விருப்பப்பட்ட செயலை நம்மளே செய்வது. இங்க மக்கள் இறையாமைன்னு சொல்றாங்களா? அப்ப மக்கள் விருப்பப்பட்ட செயலை அவங்களே செய்வது. முடிஞ்சு போச்சா? அப்ப மக்கள் விருப்பம் 3 வந்துடும். வயது வந்தோர் வாக்குரிமைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. எலெக்ஷனுக்கும் அதுக்கு சிட்டிசன்ஷிப் அது சம்மந்தம் இல்லை. பிரதிநிதித்துவ குடியாட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கும் பொறுப்பு அரசாங்கத்தை தான் குறிக்குது. ஆனா இங்க மக்கள் இறைமை தான் சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தாங்க. பாப்புலர் சாவரிட்டி வித்தியாசமான கொஸ்டின் தான். வில் ஆஃப் த பீப்புள், மக்கள் விருப்பப்படி, அரசாங்க விருப்பப்படி, மக்கள் விருப்பப்படி ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும். சாவரிட்டினால அதானே. இறையாண்மைனால என்ன? தன் விருப்பப்பட்ட விஷயத்தை தானே நிறைவேற்றணும். மற்றவங்க சொல்ல கேட்கக்கூடாது. அதானே இறையாண்மைக்கு அர்த்தமே. பிரியாம்பிள் இருக்கிற முகவரியில். அதனால வந்து 3 மட்டும் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பில்டிங் கல்யாண மண்டபாஸ் வாஸ் a notable feature of the temple construction in the kingdom of dash. விஜயநகர் பேரரசு. கல்யாண மண்டபம்னாலே விஜயநகர் பேரரசு தான். இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின். dash was the first Anglican church built in India. சென்ட் மேரிஸ் சர்ச். சென்ட் மேரிஸ் சென்னையில் இருக்குல்ல, 1600 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்ச்
இந்தியாவில் பில் பண்ணது சென்னையில் தான். அதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சர்ச். அலகாபாத் பில்லர் சமுத்திரகுப்தா, பார்த்தாலே தெரியுது. அலகாபாத் பில்லருங்கிறது சமுத்திரகுப்தர் ஆட்சி. A3 ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். சரியா, மீது எல்லாமே அப்படியே பார்த்துருங்க. அயன் பில்லர் வந்து சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தர். குப்தா டைனஸ்டி படிச்சிருந்தா ஈஸி. டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் த்ரூ பர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் உண்டாகும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு என்னன்னு கேட்குறாங்க. பிளாஸ்டிக்கை எரிச்சா என்ன உருவாகும்னு சொல்லி கேட்குறாங்க. இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா இது மூணுமே வந்து ஓசோன் டிப்ளீட் ஆகிறதுக்கான, சரி இது ரெண்டு ஓசோன் டிப்ளீஷனு, இது கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ மூணுமே இல்லாமல் இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டயாக்சின் இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ குரூப்பில் 2 போட்டிங்கன்னா டயாக்சின் இஸ் த ஆன்சர். The economy and the lifestyle of the Andamanese resembles dash which of the tribe? Andamanese-நாலே சென்டினலிஸ்ட் ட்ரைப் உங்களுக்கு தெரியும். அதான் ஆப்ஷன்ல இல்ல. பிக்மி வந்து வெளிநாட்டு, அந்தமன் ஆப்பிரிக்கா, புஷ்மோன்னா ஆப்பிரிக்கா. ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சர். பெருசாக இருக்கிறது இது மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து ஹேமடைட், ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு இல்லை, வெறும் அயன் ஆக்சைடு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் தப்பு. சூஸ் த கரெக்ட் கேட்குறாங்களா? மேக்னடைட் வந்து இது பிளாக் கரெக்ட். லிமனைட் வந்து அது அயன் ஆக்சைடு வந்துருச்சா? ஸோ அது இப்போ இது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். சிதரைட் வந்து அயன் கார்பனேட் கரெக்ட். இது வந்து ஜாகிரபி புக்கில் இருக்குது, கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. ரைட்டா? 2 and 4 வந்து கரெக்ட். எது கரெக்ட் தானே கேட்குறாங்க? 2 and 4 கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? இது கொஞ்சம் படிச்சிருந்தாங்க தான் அடிக்க முடியும். ஹேமடைட்டு மேக்னடைட் எல்லாமே அயனோட இதுதான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர். நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி அண்ட் மெடிசன் ஃபார் 2023 வாஸ் given to 4 பேர் சொல்றாங்க. எது பெருசா இருக்கு? டி தான் பெருசா இருக்கு. அது ஆன்சரா இருக்கும். 2023 நம்ம 2024 படிச்சுட்டு போனோம். ரைட்டா? அப்படின்னு சொல்ல முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற பேர்ல கடைசி ஒரு 50 வருஷத்தை கேட்குறாங்க. 1947 அந்த விஷயத்தை கேட்டாலும் அது கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிஎன்பிசி சொல்றாங்க. என்ன செய்யுது? ஏதோ படிச்சுட்டு போங்க. 2023 இந்த டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து க்ரூ, என்ஆர்டிசி, எஸ்சிஜிசி. என்ஆர்டிசி வந்து நேஷனல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் தப்பு. ஏன்னா நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கவுன்சில். என்ஆர்டிசி நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கவுன்சில். எஸ்சிஜிசி ஸ்கில் கவுன்சில் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வராது, ஃபார் கிரீன் ஜாப்ஸ், கிளைமேட் சேஞ்சுக்கான ஜாப்ஸ். அதனால 2, 3 தப்பு. எது தப்பு தான் கேட்குறாங்க. 2, 3 ஆர் இன்கரெக்ட். ரைட்டா? அடுத்து நேஷனல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராமு ஒன்று பண்ணுங்க. சரியா? ஏற்றாலும் முடிச்சிட்டோம். 75 கேள்வி தானே ஜிஎஸ்ல. பீர்பால் சாயினி இதை நான் பிடிஎஃப் நான் கீழே நிப்பாட்டுறேன். ஆன்சர் கீஸ்க்கான பிடிஎஃப். சரியா? அதை பார்த்துருங்க. லெட் ஆர்ட்ஸ் நெட் இதெல்லாம் பார்த்துருங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான், 8s இது மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை பார்த்துருங்க. சரியா? உங்களுக்கு ஓவராலாக வந்து நான் உங்களுக்கு ஒரு இது மைண்ட் செட் பண்ணதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். ரைட்டா? அதனால் வந்து கீழே கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.